ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஜென்மச்சனியிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார். கஷ்டங்கள் தீர்ந்து விடுமா? கஷ்டங்கள் நன்மைகளாக மாறிடுமா? கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தாங்கக்கூடிய அளவிற்கு ராசிநாதனுடைய உச்சம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. இந்த பாருங்க, ஒருத்தர் போட்டு உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். உங்களை அடி தாங்கவே முடியல, நோஞ்சானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல புஷ்டியாக அப்படி புஷ்ன்னு இருக்கும்போது அடித்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். நோஞ்சானாக இருக்கக்கூடிய நீங்கள் புஷ்டியாக போகிறீர்கள். அடி என்னமோ விழத்தான் போகிறது ஜென்மச்சனியின் அமைப்பில். ஆனால் அந்த அடியை தாங்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உங்களுடைய தாங்கும் திறன், மன வலிமை போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தில் இருந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க போன வருஷம் ஃபுல்லாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, சம்பாதிக்க முடியாத தன்மை, வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா கிட்ட பிரச்சனை, யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத திறமை, ஸ்லோ ஆகிட்டீங்க, சோம்பல் ஆகிட்டீங்க, இதெல்லாம் அப்படியே விலகப் போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய மன அழுத்தங்களை அப்படியே சமாளிக்கக்கூடிய திறமையும் வரப்போகிறது. ஆக ஜென்மச்சனியுடைய தாக்கம் இளைய பருவத்தினருக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதே நேரம் ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று ஜென்மச்சனியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், லாபகரமாக நடக்கும், நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதியின் மூலமாக நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. 40-45 வயசுக்கு மேற்பட்டவர் எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம், மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்க முடியல, ஏற்கனவே தொழில் வச்சு கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்தது இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி உங்களுடைய மனசில் என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ
அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையும் அப்படியே 50 வயது 40 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டுங்க. கௌரவம் கிடைக்குங்க. ராசிநாதன் வலுத்தாலே கௌரவம், ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போது இருக்கின்ற கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையை குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் தந்தே தீருவார் என்பது தான் உண்மை. இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, ஜென்மச்சனி காலத்தில் புது முயற்சிகள் பலிக்காது. என்னதான் உச்சகுருவாக இருந்தாலும் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, உஷாராக இருங்க. அதுவும் தூண்டில் போடக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1000 கொடு 10,000 கொடு அல்லது தொழிலை விட்டுட்டு புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். இளைஞர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், அல்லது லட்சம் கொடுத்தா 10 லட்சம் ஆகிடும். சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் வர அந்த ஃபேக்கான ஸ்கேம் மெசேஜ் எல்லாம் நம்ப தேவையில்லாமல் உழைப்பை மட்டுமே நம்ப தேவையான அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. காதல் பக்கம்லாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அது என்னதான் 5ஆம் இடத்துல உச்சனாக இருந்தாலும் கூட சுக்கிர புக்தி சுக்கிரதசை நடப்பவர்களுக்கு பெண்கள் வழியாக மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பு ஆயினும் அதை டக்குன்னு சுதாரிச்சுக்கிற அமைப்பை தான் அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பார். சனி அடிப்பார், ஆனால் அதை தாங்கக்கூடிய வலிமையை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கொடுக்கக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. வருடம் குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாங்க. 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க. ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பெயர்ச்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவேன்? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால்
முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?